ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மில்லிஸோட இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அபி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவங்களுடைய அண்ணனுடைய ஃபேமிலியை நினச்சி அவர் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினச்சா இதுக்கு எல்லாமே காரணம் நாம தானே அப்படின்னு. சரளாவும் இந்த கோவத்தில் தான் அபிக்கிட்ட அவ்வளோ ஆஷா நடந்துக்கிறது. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாத்தையும் நீ விட்டுட்டு எப்படி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுறது, நீ எப்படி நிரந்தரமாக ஜெயிலேருந்து வெளியில் வர்றது, அதுக்கான யோசனையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இன்னைக்கு வக்கீல் என்ன சொன்னாரோ, வக்கீல் கிட்ட பேசிட்டு வந்த விஷயத்த சண்முகத்துக்கிட்ட சொல்றாங்க. அப்படி தெரிஞ்ச உடனே அப்படியாமா, சரி அவங்க யாரு, எங்க இருப்பாங்க, அவங்கள தேடி எப்படி கண்டுபிடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அபி கிட்ட கேட்குறாங்க. அதான் தெரியலண்ணா, பார்க்கலாம், நான் யோசிச்சு பார்க்குறேன், தேடி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. சரி அபி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரி நான் போயிட்டு பார்த்துட்டு வரேனே, அவங்க வீட்டு அட்ரஸ் விசாரிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி திரும்பவும் வெளியில் போகிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரளா வெளியில் வராங்க. ஏங்க திரும்பவும் போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இப்போது அபி நிரந்தரமாக ஜெயிலேருந்து வெளியில் வரணும்னா ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு தான் போயிருக்கா, ஏன் இப்படி கோவப்படுறா அப்படின்னு. பின்ன வீட்டில் ஒரு வேலை செய்யாமல் அவள் பாட்டுக்கு போயிட்டு சுற்றிட்டு இருந்தா எனக்கு தான் வேலை அதிகமாக, கூட மாட அன்னைக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு செஞ்சா தானே அப்படின்னு. என்ன சார் எப்படி சொல்லிட்டேன், வந்த முதல் நாளே அபி சமைச்சு போட்டாலா இல்லையா அப்படின்னு. ஆசைக்கே ஒரு நாள் சமைச்சு போட்டா, அவ்வளோதான் கடமை முடிஞ்சிச்சின்னு போயிட்டா, மீதியே நாளெல்லாம் யார் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரளா கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் அபி செய்வா, நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ஒரு வழியாக சமாளிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அபி அட்ரஸ் தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஸோ கோயிலில் சாமி கும்பிட்றதுக்காக போகிறாங்க. ஸோ எங்கள் மாணிக்கம் உண்மையான ரிப்போர்ட் எப்படியாச்சும் நம்ம கைக்கு கிடைக்குமா, அது எந்த குழந்தைங்களோட பேக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திரும்பவும் அந்த கோயில்கிட்ட வராங்க. இந்த சைடு போகிற பிள்ளைங்களை வர பிள்ளைங்களெல்லாம் அவங்களோட பேக்கை செக் பண்ணி பார்க்கலாமா, ஏதாச்சும் ஒரு சில குழந்தைங்களை கூப்பிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்படி தேடும் போது ஏதாச்சும் பிரச்சனையும் ஆகிடுமா, ஸோ இப்படி ஸ்கூல் பிள்ளைங்களோட பேக்கை செக் பண்ணன்னு சொல்லிட்டு தப்பாக ஏதாவது நினச்சிட போகிறாங்க, இல்லை திருட்டு பையன் நினச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயப்படுறாரு மாணிக்கம். அதுக்காக அந்த கோயில் சைடு வராரு. அப்போது அபி அங்கே கோயிலில் சாமி கொண்டிருக்கிறத கவனிக்கிறாங்க. அபியை பார்த்த உடனே அபி எப்படி ஜெயிலேருந்து வெளியில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி கிட்ட பேசலாம். ஸோ நம்ம கிட்ட தான் ஆதாரம் இல்லை, அபி கிட்டயாச்சும் சொல்லி பார்க்கலாம், செய்யாத கொலைக்கு அந்த பிள்ளை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாச்சும் வெளியில் வந்துட்டால, என்ன ஆதாரத்தை அடிப்படையில் வெளியில் வந்திருப்பா, இல்லை எப்படி ஜாமீன்லேருந்து வெளியில் வந்திருப்பாளா, போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சி அபிக்கிட்ட போகலாம் அப்படின்னு நெருங்குறாரு. அந்த சமயத்தில் தான் அந்த சைடு மகேஷை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வெற்றி வந்துடுறாரு. வெற்றியை பார்த்த உடனே இங்கே மகேஷ் மாணிக்கம் பயப்பட ஆரம்பிச்சோடு அபிக்கிட்ட போகாமல் அப்படியே மறந்து நின்றுக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே அபி சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தால் வெற்றியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அமைதியாக வேலைக்கு போகணும் தான் முதல்ல நினைக்கிறாங்க. அப்படி 2 ஸ்டெப் எடுத்தும் வைக்கிறாங்க. ஆனால் திரும்பவும் நம்ம வெற்றி பார்த்துட்டு அபியை நோக்கி வராங்க. ஒரு நிமிஷம் நில்லு, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. உங்ககிட்ட பேச எனக்கு என்ன இருக்குது, நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது தான் ஒரு வேலை நீங்கள் பார்வதி அக்காவோட தங்கச்சியை பற்றி வெற்றிக்கிட்டே கேட்டு பார்க்கலாமா, அவன் சொல்வானா, நமக்கு எதிராக சாட்சி சொன்னவன் நமக்கு சாதகமாக வாயை திறந்து எதுவும் பேச போகிறது கிடையாது, ஒரு வேளை ஸ்வேதா இருக்கிற இடத்தையாச்சும் சொல்வானா அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. அப்போ தான் வெற்றி இருந்துக்கிட்டு, என்ன யோசிக்கிற, என்ன திட்டம் போடலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறியா, நீ என்ன திட்டம் போட்டாலும் எதுவுமே நடக்காது அப்படின்னு. நடக்காதுன்னு தெரியுதுல்ல, எதுக்கு திரும்ப திரும்ப என்னைய பற்றி என்கிட்டயே இப்படி பேசிட்டு இருக்க, உன் கருணா அங்கே பயத்தில் அப்படியே நடுங்கிட்டு இருக்கானா, என்னை கொன்னுடுவேன், என்னை மிரட்டிடுவேன், என்னை என்ன வேணாலையும் பண்ணுவேன்னு. அவனுக்கு என்னை கொலை பண்ணிட்டா அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் அவனுக்கு எதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பான்ல, அவன் பண்ண தப்புக்காக தான் நான் தண்டனையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எங்கே அவனை பற்றின விஷயத்தெல்லாம் நான் சொல்லிடுவேனோ அப்படின்னு தானே என்னை கொலை பண்ணிடணும். நான் மாணிக்கத்துக்கூட்டெல்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி உன் கருணா பயந்துட்டு இருக்கான். நீங்க பாரு, நான் ஒன்னும் அவர்கிட்ட கூட்டு சேர்ந்துக்கிட்டு உன் கருணாவை எதிர்த்து ஏதாச்சும் பண்ணணும், அந்த சொத்தெல்லாம் எடுத்துக்கணும்னு நான் எதுவுமே பண்ண கிடையாது. என் பாட்டுக்கு ஜெயிலில் நான் உண்டு, என் படிப்பு உண்டுன்னு தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ கூட என் படிப்புக்காக தான் நான் வெளியில வந்திருக்கேன். இதை உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப உனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்ன உன் கருணா கிட்ட நான் வெளியில வந்துட்டேன்னு சொல்லிட்டியா, அடுத்து என்னை கொலை பண்ண ஆளுங்களோடு தேடிட்டு திரியறானா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, போனா போகுதுன்னு ஒரே பாவத்துக்காக சொல்லாம விட்டுருக்கேன், ரொம்ப ஓவரா பேசாத. இங்க பாரு, கர்ணா எதுக்கு பயப்படணும், அவன் என்ன தப்பு பண்ணான், உனக்கு எதுக்கு அவன் பயப்படணும் அப்படின்னு. அது கர்ணாவோட முகத்துலயும் அவனுடைய உடம்புலயும் அந்த பதற்றம் தெரியும். அப்போ உனக்கு புரியும் அந்த அர்த்தம் இல்ல. நீ அவனை நல்லா வாட்ச் பண்ணி பாரு.
ஃபோன் கால் ஏதோ யாரோ ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க, அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அது நான் கிடையாது. இப்போ நான் இங்கே தானே வெளியில தானே இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும்? உன் கருணாக்கு அந்த ஃபோன் கால் வரும்போது அவன் பயப்படுறதுலே தெரியும், அவன் மாட்டி போமோ அப்படின்ற பயத்தில் அவன் துடிக்கிறது. அதுக்கு காரணமானவன் நான் கிடையாது, அவன் தப்பு செஞ்சிருக்கான், அதுக்கு தான் அவன் பயப்படுறான். நான் கொலை பண்ணல பார்வதி அக்காவை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, திரும்ப திரும்ப ஒரே பொய்ய சொல்லிட்டு இருக்காத. நீ கொலை பண்ணலைன்னா வேற யார் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி உனக்கு தெரியாது? நீ கொலை பண்ணலைன்ற, நீ வந்து தப்பும் பண்ணலை, கருணா தான் தப்பு பண்ணணும், அப்போ கருணா கொலை பண்ணிட்டான்னு சொல்கிறியா? இல்லை பார்வதி அக்காவை கொலை பண்ண வேண்டிய அவசியம் கருணாக்கு என்ன இருக்குது அப்படின்னு வெற்றி கேட்குறாங்க. இங்கே பாரு, அந்த நோக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ தான் எனக்கு அந்த யோசனையே வருது. ஒரு வேளை ஏன் உன் கருணா கொலை பண்ணியிருக்கக்கூடாது, கொலையை பண்ணிவிட்டு என் மேலே பழி போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்கவும், என்னடி உளர்ற, என் வாயிலிருந்தே அப்படியே நான் சொல்கிறத ரிப்பீட்டட் பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு. இல்லை, இப்போ நீ சொல்லும்போது தான் எனக்கு புரியுது, நான் ஒன்றும் தப்பு பண்ண கிடையாது. என்னை பார்க்கும்போதெல்லாம் எதுக்கு உன் கருணா பயப்படுறான், அந்த ஃபோன் கால் வரும்போதெல்லாம் என்ன வந்து பார்க்குறான் பேசுகிறான், அதுக்கெல்லாம் பயம்தான் காரணம். நான் எங்கே என்ன அவனை பண்ணிடுவோனோன்னு. ஆனால் கண்டிப்பாக நான் எதுவும் செய்யல. அந்த மாணிக்கம் ஃபோன் பண்ணி மிரட்டுறான் அப்படின்னா அந்த மாணிக்கத்தை கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே. என்னை ஏன் பிடிச்சி கேட்டுட்டு இருக்கீங்க? அவன் ஏதோ என்னை பரிதாபத்தில் ஒரு நாள் பார்க்க வந்தான், அதுவும் எதுக்கு என்னை பார்க்க வந்தான்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியல. ஏதோ அன்னைக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்காக நன்றிக்காக என்னை வந்து பார்த்துருக்கான். மற்றபடி அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன் மற்றவங்க யார் வந்து ஜெயிலில் என்னை பார்த்துருக்காங்க? நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே, ஹிஸ்ட்ரியெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்களே, அதுலேயே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோம்ல. இங்கே பாரு, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணலை. எனக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது. நானே எப்படியாச்சும் இந்த கேஸ்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கேன். நீ தயவு செஞ்சு வழியில் குறுக்க வராத அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலிருந்து வெளியில் வரதுக்காக ஆதாரம் வேற தேடிட்டு இருக்கியா நீ? அது நடக்கவே நடக்காது. பார்வதி அக்காவை கொலை பண்ண பாவத்துக்கு நீ காலத்துக்கும் ஜெயிலில் தான் கிடைக்கணும் அப்படின்னு. இங்கே தேவையில்லாத பேசிட்டு இருக்காத. நான் தான் அந்த தப்பை எதுவும் செய்யலைன்னு சொல்கிறேன்ல. இதுக்கெல்லாம் காரணமானவங்க யாருன்னு நான் சீக்கிரமாகவே ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு நிரூபிக்கிறேன். ஆமாம், நீ எனக்காக எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை நீ? உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். யார் என் மேலே பழி போட்டிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் நீ என் மேலே பழி போட்ட பாரு, அதை என்னால் இன்னி வரைக்கும் தாங்கவே முடியல. இப்படிப்பட்ட உன்னை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கே அருவெறுப்பாக இருக்குது. இங்கே பாரு, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், அதுக்கு மச்சுமாச்சு தயவு செஞ்சு பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது? எதை பற்றி கேட்க போகிறேன்? என்கிட்டயே ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு கருணாவை முடிக்கலாம் பார்க்குறியா என்ன வச்சே அப்படின்னு கேட்குறாங்க. சி, உன் புத்தி பார்த்தா எப்படி போகுது? அதுக்காக நான் ஒன்றும் கேட்கல. பார்வதி அக்காவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய ஃபோன் நம்பர், அவங்களோட வீட்டு அட்ரஸ் ஏதாச்சும் எனக்கு கிடைக்குமா? அவங்கள பார்த்து நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேய், இங்கே பாடுறா, பண்ண தப்பெல்லாம் பண்ணிவிட்டு பார்வதி அக்காவோட தங்கச்சிக்கிட்டே நீ போய் மன்னிப்பு கேட்க போறியா அப்படின்னு. ஹேய், நான் ஃபோன் நம்பர் அவங்களோட அட்ரஸ் மட்டும்தான் கேட்டேன், நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன்னு உன்கிட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறோம். என்னடா உனக்கு அவ்வளோ திமிரு? எதுக்குடி இப்போது பார்வதி அக்காவோட தங்கச்சியோட நம்பர் கேட்டுட்ருக்க நீ, ஸ்வேதாவோட நம்பரை அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. முடியும்னு முடியாதுன்னா வேலைக்கு போயிட்டே இரு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ பண்ண தப்புக்கு அவங்க உன் மேலே கொலை காண்டில் இருக்காங்க. அவங்க அக்காவை இழந்துட்டு அவங்களுடைய பிள்ளை மகேஷ் தன்னந்தனியாக நிற்கிறத நினச்சி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் மகேஷை வளர்த்துட்டு வராங்க. அவங்க இது வரைக்கும் கல்யாணம் கூட பண்ணாமல் மகேஷை வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க கண் முன்னாடி மட்டும் இப்போ போய் நீ நின்னன்னு வச்சுக்கோ, பார்வதி அக்காவை கொலை பண்ண பாவத்துக்கு ஒன்று அங்கேயே அப்படியே கொலை பண்ணிவிட்டு அவங்க ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க உன் மேலே கோவத்தில் இருக்காங்க. நீ என்ன அவங்கள பார்த்து பேசுறது? நீ கண் முன்னாடி நின்னா உன் நிலமை என்ன கூட தெரியாது அப்படின்னு வெற்றி சொல்றாரு. அப்போ இதுல இருந்து அபி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. வெற்றி இப்படி சொன்ன உடனே அப்போ அவங்களும் நம்புறாங்க, நான் கொலை பண்ணிருக்கேன்னு என் மேல கோவத்துல இருக்காங்க. அப்போ அவங்களால நம்மளுக்கு எந்த ஒரு ஆதாரமோ எவிடன்ஸும் கிடைக்க போறது கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க நம்ம அபியுமே இருந்துகிட்டு. ஓ அப்படியா? இல்லை, நான் ஆதாரத்தோடு நிரூபித்து வெளியில் வருவேன்னு சொன்னல, அதுக்காக அவங்கள பார்த்து ஏதாச்சும் எனக்கு க்ளூ கிடைக்குமான்னு கேட்டு பார்க்கலான்னு நினச்சேன். இப்போ நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நீ நம்பிட்டு இருக்க மாதிரி அந்த கர்ணான்ற மிருகம் நம்புற மாதிரி தான் அவங்களும் நான் தான் கொலை பண்ணியிருப்பேன்னு என்னை ஆணித்தனமாக நம்பி என் மேலே கோவத்தில் இருக்காங்க போல இருக்கு. அப்போ அவங்கக்கிட்ட பேசி எதுவும் ஆக போகிறதில்ல. நீங்கள் எல்லாரும் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் கொலை பண்ணலை அவ்வளோதான். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி
நீ பார்த்ததெல்லாம் போய் தான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு முழுசாக எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை நீ காது கொடுத்து கேட்க கூட தான் தயாராக இல்லையே. தோ இப்போ கூட எப்படி பேசிகிட்டு இருக்க பார்த்தியா? உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு. நான் வெளியில் வரணும்னா உன்னோட தயவு வேணும்னு வக்கீல் சொன்னார். ஆனால் அது இந்த ஜென்மத்தில் நடக்க போகிறது கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நான் வரேன். தேவையில்லாமல் எனக்கு இங்கே நின்று பேசி டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வெற்றிக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அபி திமிரா பேசிட்டு போகிற கோவமும் இருக்குது. நாம் என்ன இவகிட்ட பேச வந்தோம், இவ என்ன தேவையில்லாம நம்ம கிட்ட பேசிட்டு போனா, கர்ணா எதுக்கு இவளை பார்த்து பயப்படணும்? அன்னைக்கு பார்க்கும்போதும் அதே தான் சொன்னா, இப்பவும் அதே தான் சொல்லிட்டு இருக்கா. ஸ்வேதாவால இவளுக்கு என்ன காரியம் ஆக வேண்டியது இருக்கு? அதான் வெளியில வர்றதுக்காக பார்க்கணும்னு நினைச்சிருக்கா. ஆனா ஸ்வேதாவும் கோவத்துல இருக்கான்ற உடனே போயிட்டா. இவ இப்படி ஆதாரத்தை தேடி அலையிறத பார்த்தா பொய்யான எவிடன்ஸ் ஏதாச்சும் ரெடி பண்ணுவாளா, இல்ல உண்மையிலே இவ கொலை பண்ணாம வேற ஏதாச்சும் கொலை பண்ணி இவ மேல பழிய போட்டிருப்பாங்களா? அப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல என்னை பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு இவன் நினைச்சிட்டு இருந்தா. அப்போ இவ தான் சொத்துக்காக பார்வதி அக்காவை கொலை பண்ணிருப்பா. இல்ல நாம எதுவும் தப்பா யோசிக்க கூடாது வெற்றி. மைண்டை மிஸ்பிஹேவ் பண்ணிடாத. எந்த பக்கமும் மைண்டு வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, கான்சன்ட்ரேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி யோசிக்கவும் செய்யறாரு. அவ சொல்றதெல்லாம் போய் அவளை நம்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மனசாட்சி வந்து அவருக்கு வந்து சொல்லிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்புறம் மாணிக்கு ஏன் இவளை பார்க்க போகணும்? மாணிக்கு அப்போ சும்மா தான் பார்க்க போயிருந்தான்னா இங்க நம்ம கர்ணாவுக்கு வர ஃபோன் கால் யார் தான் இருக்கும்? எதோ சொல்லி கர்ணாவை மிரட்டிட்டு இருக்கான். அந்த ஃபோன் கால் வரும்போது கர்ணா நம்ம கிட்ட ஃபோனையும் கொடுக்க மாட்டேன்றான். சும்மா பிளாக்மெயில் பண்ணுறான். மில்லன் மித்ரா கேஸில் மாட்டி விட பார்க்குறான். அன்னைக்கு நான் அங்கே இருந்தேன்றதை மட்டும் சொல்கிறானே தவிர கர்ணா என்ன காரணமாக இருக்கும்? அந்த ஃபோன் காலையும் நம்ம கிட்ட கொடுக்க மாட்டேன்னா ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கவும் எந்த வழியும் இல்லை. அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. முதல்ல அந்த மாணிக்கத்தை கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிச்சாதான் எல்லா உண்மைக்கும் விடுவு காலம் கிடைக்கும். இவங்க 2 பேருக்கும் நடுவில் அவன் தான் இருக்கான். அவனால தான் பல குழப்பங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி யோசிக்கவும் செய்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி இப்படியே வெற்றி பேசிட்டு இருக்கிறத மாணிக்கம் கேட்ட உடனே இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அபியையும் பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் வெற்றி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கமும் அவன் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி கிளம்பி ஓடிடுறாரு. ஸோ இது வரைக்கும் இன்னும் மாணிக்கம் வெற்றி கையிலும் கர்ணாக்கிட்டையும் மாட்டிக்காமல் ஆட்டம் காட்டிக்கிட்டே இருக்காரு. அப்படி நம்ம வெற்றி கர்ணாவையும் மீறி அபியை பார்த்து ஏதாச்சும் மாணிக்கம் பேசணும்னு நினச்சா அபிக்கு உண்மையிலே நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்கும். ஸோ எல்லாமே மாணிக்கத்து கையில் மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ளே கர்ணா கையில் சிக்கி மாணிக்கம் வந்து எந்த ஒரு ஆபத்துலையும் சிக்க கூடாது அப்படின்னு தான் வந்து நம்ம எல்லாருமே நினைக்கணும். ஸோ இப்போது வெற்றி வந்து கிளம்பி அங்கேருந்து போயிடுறாரு. ரொம்பவே கன்ஃபியூஷன்லேயும் போயிட்டே இருக்காரு. அபி சொன்ன விஷயங்கள் தான் அவருக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அவள் எப்படி திரும்ப திரும்ப அவ்வளோ தடவை ஆணித்தனமாக சொல்கிறா அவள் தப்பு பண்ணலன்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்ம கூட பழகின விதத்தை வச்சு நாம் அவள் நல்லவன் நினைக்கிறதா இல்லை நம்ம கண் முன்னாடி பார்த்தோமே அது எப்படி பொய்யா போகும்? அவள் தானே கத்தி எடுத்துகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி இவங்க வெற்றி யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நாம் வெளியில் போயிட்டு வரும்போது பார்வதி அக்கா கூட கர்ணாவும் வீட்டில் தானே இருந்தான். அது எப்படி கரெக்டாக அந்த சமயத்தில் வீட்டில் இல்லாமல் போயிருப்பான். பிளான் பண்ணி அவள் கொண்டிருப்பாளா? அதுக்கப்புறம் நாம் வந்ததுக்கப்புறம் தானே கர்ணாவே கீழே இறங்கி வந்தான் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் வெற்றி தான் கன்ஃபியூஷனில் இருக்காரு. அந்த அளவுக்கு கர்ணா வந்து அபிதான் கொலை பண்ண அப்படின்னு வெற்றியோட மனசில் ஆழமாக பதிச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போ தானே கர்ணா மேலே டவுட் வராது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வெற்றியை கண்டுபிடிக்க மாட்டார் அப்படின்றதுக்காக தான் கன்ஃபியூஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ அபி பேசின விதத்தை வச்சு வெற்றிக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது அந்த மாணிக்கத்தை கண்டுபிடிச்சி எல்லா விவரத்தையும் வெற்றியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக மாணிக்கத்தை தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? வெற்றி மாணிக்கத்தை கண்டுபிடிச்சி உண்மை என்னன்றதை தெரிஞ்சுக்க போகிறாங்களா? அபி எந்த தப்பும் பண்ணலைன்னு ஸோ வெற்றி புரிஞ்சுக்க போகிறாரா? என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.